சோறு தானே தின்றீங்க நீங்கள்லாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி தியேச்சர் ராகாவில் பணிபுரியும் ஒரு சில அறிவிப்பாளர்களுக்கு நான் எடுக்க செய்கிறேன். சரிங்களா? நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த டிஹெச்ஆர் ராகா வானொலின்றது ஒரு தமிழ் வானொலியா இல்லையா? நீங்கள் இல்லை, அது இல்லைன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே ஏன் 80% மற்ற மொழியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சில அறிவிப்பாளர்களை எல்லாரும் சொல்லலை. ஐயா உதயா அவர்கள், ஐயா மாறன், அவங்க தோழி கீதா இருக்காங்களே, அவர்களெல்லாம் அருமையாக தமிழை பயன்படுத்துகிறார்கள், தமிழை பேசுகிறாங்க. உங்களை நாங்கள் ஐயா பாண்டிதுரை மாதிரி தமிழ் பேசுங்கன்னு சொல்லலை. சரளமாக தமிழ் பேசுங்களேன். அதில் என்ன உங்களுக்குலாம் வலிக்குது? அதில் ஒன்று இருக்குது, ஒரு புதுசாக ஒன்று, அது என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. அதை நாங்கள் கேட்ச் பிடிங்க. ஆங்கிலம் 90% ஆங்கிலம் பெருமையா? இப்போ அறிவிப்பாளர், ஒரு சில அறிவிப்பாளர்கிட்ட கேட்குறேன், அப்படி பெருமைனா உங்களுக்குலாம் நான் சவால் விட்றேன், உங்களுக்குலாம் திராணி இருந்தால் மற்ற வானிலை போய் பேசுங்க விடுவாங்களா கலந்து பேசுறதுக்கு? செருப்பால் அடிப்பாங்க. இங்கே நாங்கள் வந்தாரே வாழ இப்போ தமிழ்னு சொல்லி உங்களை பரவாயில்ல விட்டுட்ருக்கோம். யார் கேட்குறாங்களோ இல்லையோ நான் கேட்பேன். ஏன்னா நான் தமிழ் தாயின் தமிழ் பாலை கொடுத்து வளர்ந்தவன். நான் தமிழன். அந்த உணர்வு எனக்கு இருக்கும். என் முன்னால் தமிழை சிதைச்சிக்கிட்டு இருக்கீங்க, தமிழை புதைச்சிக்கிட்டு இருக்கீங்க, தமிழை சீரழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நான் விடுவேன்? நான் விட மாட்டேன். அதே நேரத்தில் மற்ற தமிழர்கள் இருக்கீங்களே, இந்த பொதுவான தமிழர்கள், நீங்கள் தமிழர்கள், ஆனால் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி தெரியாத மாதிரி இருக்கீங்க. ஒரு அழைப்பு கொடுக்குறீங்களா? தமிழில் பேச சொல்லுங்கள். நீங்கள் அவங்களோட இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அவங்களோட கூட பேசி ஆங்கிலத்தில் பேச பார்க்குறீங்க. இன்னும் பெருமையா? இங்கே இவர்களுக்கு, இந்த அறிவிப்பாளர்களுக்கு தமிழ் தான் சோறு போடுது. அது இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். நேரடியாக விவாதத்துக்கு வர சொல்லுங்கள். எந்த அறிவிப்பாளர்கள் நான் தயார் விவாதத்துக்கு. தமிழ் தான் உங்களுக்கு சோறு போடுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தினருக்கும், ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் தமிழ் தான் சோறு போடுது. அந்த தமிழுக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு நன்றி கடன் இல்லை. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இது தாழ்மையான ஒரு காணொலியை வைக்க செய்கிறேன். தயவுசெய்து தமிழை பேசுங்க, தமிழை பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவு கிறந்த மொழிகளும் பயன்படுத்தாதீங்க. முக்கியமாக அந்த விஷயன்றதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அருமையான தமிழ் வார்த்தைகள் இருக்குது, விடயம், பற்றியம் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. சரியா? இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்ப எனக்கு என்னமோ தோணுது, நீங்கள் உங்களுக்கு டிஹெச்ஆர் ராகாவில் வேலை செஞ்சால் உங்களுக்குலாம் கொம்பு முளைச்சிருச்சா? யார் பேச்சை கேட்க மாட்டீங்க? நீங்கள் என்ன செய்கிறதோ அங்கே தான் சட்டமா? நான் கேட்பேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தோணுதுன்னா, நீங்களாம் தமிழராக இருப்பீங்களா? உங்கள் தாய்மொழி தமிழாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் தமிழராக இருந்தீங்கன்னா, உங்கள் தாய்மொழி தமிழாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உணர்வு தானாகவே இருக்கும். முடிஞ்சளவு தமிழ் தான் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் அப்படி அங்கே இல்லை. அப்போ நீங்களாம் தமிழர்களா அப்படின்னு தோணுது. அப்போ எனக்கு அப்படி தோணுதில்லை. அப்போ நான் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் உங்கள் தாய்மொழி என்னன்னு நான் கண்டுபிடிக்கலான்னு நான் இருக்கிறேன். நீங்கள் இன்னும் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்களா? நீங்கள் எந்த தாய்மொழியை சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியை இப்போ சிதைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் தமிழராக இல்லை அப்படின்னு நான் தேடலான்னு இருக்கேன். இது தனிநபர் தாக்குதல் இல்லை. எப்படி தனிநபர் தாக்குதல் கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி உலகத்தின் மூத்த மொழி, தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை நீங்கள் சிதைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படின்னா உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? உங்களை என்ன மாதிரி புறக்கணிக்கணும்? ஐயோ, தமிழ் வானொலியில் வேலை செய்கிறோம், தமிழில் பேசணும், ஒரு முயற்சி பண்ண வேணாம்? சரி, தமிழே உங்களுக்கு பேசலை, தமிழ் பள்ளியில் படிக்கலைன்னு வச்சுக்கோமே, அதையும் தேடணும். நீங்கள் தமிழ் பள்ளியில் படித்து வரான்னு தேடணும். நீங்கள் தமிழ் பள்ளியில் படிக்காட்டி கூட முயற்சி செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை பேசுனீங்கன்னா நிச்சயமாக தமிழ் சரளமாக வந்துடும். அவ்வளோ மேன்மையான மொழி, இளமையான மொழி அது தமிழ். ஆனால் நீங்கள் பிடிவாதம், உங்களுக்கு தலகணும். நான் என்னோடய காணொலியை பார்த்தோன்னே சிலர் பொங்குவாங்க. என்னமோ நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயா கடை பண்ணுன்னிட்டு இருப்பீங்க. நீங்கள் எப்படி உங்கள் இனத்திற்கும் உங்கள் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தெரியாத மாதிரி கமுக்கமாக செய்கிறீங்களோ, நாங்கள் வெளிப்படையாக செய்கிறோம். அதே நேரத்தில் தமிழர்களே இந்த டிஹெச்ஆர் ராகாவில் இன்னமும் தமிழை சிதைத்து கொண்டிருந்தார்கள்னா புறக்கணிப்போம் டிஹெச்ஆர் ராகாவை சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். அவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பாடம் செலுத்தணும். தமிழர்கள்ட்ட கேட்குறேன். நம்ம தான் பெரும்பான்மை என்ற ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ் வானொலி அப்படின்னா நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். தமிழை மற்றவர்கள் பேச நீங்கள் ஊக்குவிக்கணும். தமிழை கொண்டுக்கிட்டு இருக்கீங்க. மறைமுகமாக தமிழை கொள்றதுக்கு வேலை செய்கிறீங்களாங்க. தமிழுக்கு என்ன குழி தோண்டிகிட்டு இருக்கீங்களா? புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இறுதியாக மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் கேட்குறேன். தமிழை வாழ வைங்க. நன்றி, வணக்கம். நாம் மலேசியா தமிழர்.